சமீபத்துல 2 நாளைக்கு முன்னால சிபிஐ விசாரணைக்காக டெல்லிக்கு விஜய் அழைக்கப்பட்டிருந்தார். எதுக்காகன்னா, கரூர்ல நடந்த அவருடைய பொதுக்கூட்டத்துல அத்தனை பேர் இறந்தாங்க இல்லையா, 42 பேர். அந்த உயிரிழப்புகள் குறித்து விசாரிக்கிறதுக்காக சிபிஐ விசாரணைக்காக அவர் அழைக்கப்பட்டிருந்தார். இது யார் செஞ்சாலும் ஒரு சிபிஐ விசாரணைன்னு இருக்கும். இப்ப நாளைக்கு நீங்க ஒரு பெரிய பொதுக்கூட்டம் நடத்தி அதுல ஒரு 15 பேர் செத்து போனாங்க அப்படின்னா, கட்டாயம் சிபிஐ விசாரணைக்கு நீங்க அழைக்கப்படுவீங்க. அதுவும் இதுல 42 பேர் செத்து இருக்காங்க. இது ஒரு ஃபார்மலான அபிஷியல் நிகழ்வு. ஆனா அப்படி டெல்லி போனப்ப விஜய் அவர்களிடம் 6 மணி நேரம் சிபிஐ விசாரணை நடத்துச்சு. இதெல்லாம் உண்மையான தகவல். அதுக்கு பின்னால தாவேகா புசி ஆனந்த், நிர்மல் குமார் இவங்க 2 பேர்த்தையுமே தனித்தனியா விசாரணை பண்ணாங்க சிபிஐ அதிகாரிகள். ஏன்னா அந்த ப்ரோக்ராம் ஆர்கனைஸ் பண்ணது அவங்க அப்படிங்கிற முறையில இதுக்கான விளக்கங்களும் விஜய் தரப்புல இருந்து கொடுக்கப்பட்டுச்சு. ஆனா அப்படி டெல்லிக்கு போயிருந்தப்போ நிறைய பெரிய பெரிய அரசியல் தலைவர்களை அவர் டெல்லியில சந்திச்சார் அப்படிங்கிறாங்க. அதுவும் எந்த அளவுக்கு நிஜம் தெரியல. ரகசிய சந்திப்புகள் நிகழ்ந்தன. அதுல ஒரு முக்கியமான குறிப்பிடத்தக்கதான ஒரு சந்திப்புங்கிறது அங்க டெல்லியில அதிமுக தலைவர் திரு எடப்பாடி பழனிசாமியுடன் அவர் ஒரு சந்திப்பு நிகழ்த்தி இருக்கிறார் அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவல்கள் வந்து கொண்டிருக்குது. அந்த தகவல்ல அவங்க 2 பேரும் கூட்டணிக்கான சாத்தியம் இருக்கு அப்படிங்கறதும் சொல்றாங்க. ஒரு மீட்டிங் நடத்துறாங்க. அந்த மீட்டிங்ல விஜய் அதிமுக கட்சியுடன் இணைய போறதாக ஒரு தகவல் வந்துட்டு இருக்குது. முதலிலேயே இது ஒரு தகவல் கசிஞ்சது. உங்களை போலதான் நானும் அது கேட்டுட்டு இருந்தேன். அப்போ விஜய் ஒரு விஷயம் சொன்னாரு. அதிமுகவுடன் இணையறதுல எனக்கு ஒரு விஷயம் என்னன்னா, நாங்க ஜெயிச்சு வரும்போது முதலமைச்சரா நான் தான் வருவேன். அப்படி இருந்தாதான் அதிமுக இணைய முடியும் அப்படின்னு சொன்னாரு. எடப்பாடி பழனிசாமி என்ன சொன்னாங்க, விஜய் இன்னைக்கு ஒரு நிர்வாகம் எப்படி பண்ணணும், ஒரு மிகப்பெரிய ஒரு தமிழகத்தை ஆள்றதுங்கிறது விளையாட்டு விஷயம் இல்ல, பஞ்ச் டயலாக் பேசுற ஒரு விஷயம் கிடையாது. ஒரு விஷயம் இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சூசகமா ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு. பாருங்க, சில நாட்களில் ஒரு முக்கியமான கட்சி அதிமுகவோட இணைய போகுது அப்படின்னு சொல்லி இன்னைக்கு எல்லா பத்திரிகைகளும் பேட்டி கொடுத்திருக்கிறார். இருக்கிற முக்கியமான கட்சி எல்லாம் ஒன்னா பாஜக பக்கம், திமுக பக்கம், அதிமுக பக்கம் ஆல்ரெடி பிரிஞ்சுட்டாங்க. இதுக்கு மேல ஒரு புது கட்சி இணைய போறதுன்னா அது யாராக இருக்கணும்? நிச்சயமா தாவேகாவா தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி எல்லாரும் திரும்பவும் அந்த குழப்பத்துக்கு ஒரு லேசா இன்னும் கொஞ்சம் குழப்பத்தை ஏற்றி விட்டுட்டு போயிருக்கிறாரு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள். எது எப்படி இருந்தாலும் தாவேகா தலைவர் விஜய் நிதானமா யோசிச்சு ஒரு முடிவு எடுக்கணும் அப்படிங்கறத உங்களை போல எனக்கு ஒரு ஆசை. அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். எது நடந்தாலும் நமக்கு தமிழகத்துக்கு நல்லது நடக்கணும். இந்த அளவுக்கு நம்மளை கொள்ளையடிக்கிற, நம்மளை பழி சுமத்துகிற, நம்மளுடைய கனிம வளங்கள், ஆற்றின் மணல் எல்லாம் கொள்ளையடிச்ச, இந்த அளவுக்கு கள்ளச்சாராயம், டாஸ்மாக்ல தமிழக மக்களை குடிகாரர்களாக்கிய, இத்தனை கொலை, கொள்ளை, போதை, கற்பழிப்புன்னு சொல்லி தமிழகத்தை இப்படிப்பட்ட ஒரு மோசமான நகரமாக்கி, இந்த மாதிரி நிறைய பேருடைய வாழ்க்கையை கேள்விக்குறியாக்கி தன்னுடைய குடும்பம் மட்டுமே ஜெயித்து கொண்டிருக்கிற இந்த திமுக கட்சிக்கு யாராவது ஒருத்தர் மணி கட்டினா சரி.